அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மனுஷனுடைய அக்கிரமம் அதிகமாய் இருந்ததால அவர்கள் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாய் இருந்தது என்று இங்க வாசிக்கிறோம். இதனால கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. ஏனென்றால் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா அவன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்றும் அவன் தேவனோடு சஞ்சரித்து வந்தான் என்றும் சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் நோவா கிட்ட என்ன சொல்றாரு? இந்த பூமி மிகவும் கொடுமையினால்